நாளும் கோலும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன். எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள். இது உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பவர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 6வது ராசி இந்த கன்னி ராசி. எப்படி எதுலேயுமே சரி ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க கன்னிராசிக்காரன். எப்படி நீ ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்க. அந்த வேலையை பர்ஃபெக்டாக அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. 24 மணி நேரமும் சரி வேலை பார்க்க சொன்னால் வேலை பார்க்க ரெடி. இதுதான் கன்னி. எப்படி 24 மணி நேரமும் நீங்கள் வேலை பார்க்க சொன்னால் வேலை பார்க்க அவங்க தயாராக இருப்பாங்க. புத்திசாலி குணம், அறிவான குணம், திறமையான குணம், ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கன்னிக்கு உண்டு. ஆசை அதிகமாக இருக்கும் கன்னி. ஒரு ஆக்டிவிட்டா சின்ன குழந்தை போல குணம் இருக்கும். எப்படி நீங்கள் பழகி பாருங்க, குழந்தை போல் பேசுவாங்க. குழந்தையுடைய குணம் இவங்கள்ட்ட இருக்கணும். நல்லா சூப்பராக பேசுகிறாரே அப்படிங்கிற ஒரு பேச்சு திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். படப்படப்படம் பேசுவாங்க. ஆனால் கன்னி ராசி பழகிட்ட அன்பை கொடுத்து பாருங்க, சூப்பராக பழகுவாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. எப்படி இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய பெயர்ச்சி. எப்படி உங்களுடைய தலையெழுத்த மாற்றக்கூடிய பயிற்சி. யாருடைய பிறப்பு ஜாதகத்துல, உங்களுடைய விதி ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து, அதாவது பிறந்த நேரம் சொல்லுவாங்க, அதான் லக்கணம் உயிரும்பாங்க. உடைய பிறந்த நேரத்துல இருந்து 9 கிரகத்துல எந்த கிரகம் ஜாதகத்துல யோகமா இருக்கு, அதுவும் மெயினா சுக்கிர பகவான் இருக்காரோ, அதுவும் சனி பகவானும் சுக்கிர பகவான் இணைஞ்சு நல்லா இருந்துட்டா இப்ப அடிக்க போது ஜாக்பாட் யோகம் உங்களுக்கு. நான் இப்படிதான் சொல்லுவேன். கன்னிராசிக்கு நான் கெட்டதே சொல்ல வார்த்தை இல்லை. நல்லதுக்கு மட்டும் உள்ள வந்திருக்கேன். கண்டிப்பா நல்லது உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா ஈஸ்வரனும் மகாலட்சுமியும் இணையக்கூடிய நாள் 25 நாள் உங்க வாழ்க்கையை பிரகாசமா மாற்றக்கூடிய நாள். வேலை செய்யும் ராஜா, வேலை செஞ்சே தீரும். கவலையே விடுங்க, கவலையை மறந்துடுங்க. உங்க கண்ணீரை துடைக்க உங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நல்லா வாழக்கூடிய நேரம், வசந்தமான நேரம் உங்க பக்கம் வரும். கெட்ட விஷயத்துக்கு நான் எண்டு கார்டு போட ரெடியா இருங்க. கெட்டதே நடக்காது. கன்னி ராசிக்கு இப்ப கெட்டது வராது. பயப்படாதீங்க. பயந்தா வாழ்க்கை அவ்வளவுதான். பயப்படாம இப்ப நெருங்கி இறங்கி அடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிரகம் செம்மையா இருக்கு. சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கிறார்.
நான் ஏன் இறங்கி துணிஞ்சு அடிங்கிறேன்? சுக்கிரன் உங்களை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து உங்களை பார்க்குது. காரணம் புரிஞ்சுச்சா? நல்லா பாருங்கள். 2னாவே என்ன? பணம், பொருள், நகை, சேமிப்பு, வண்டி, வீடு, இடம் எல்லாமே 2ஆம் இடம் தான். அது உங்களை பார்க்குதா? அடுத்து 9ஆம் இடம். நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் அப்பா தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், இறைவனுடைய அனுக்கிரகம், திடீர் கிடைக்காத ஒரு யோகம், பெருசாக ஆசைப்பட்டு இருப்பீங்க, அந்த விஷயம் இப்போ கிடைக்கும். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணணுமா? மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே செக் பண்ணிக்கங்க. கன்னிராசி அனைவருமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல நேரம் நெருங்குது. ஏன்னா இவங்களுக்கு யார் ஜாதகத்தில் சனி கெட்டு போய், நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, யாருடைய ஜாதகம் சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, எப்படி ஒரு கேஸ் ஏதாச்சும் உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க, கேஸ் பிரச்சனை, வீடு இடத்துல ஒரு பிரச்சனை, வீடு கட்ட முடியல, வீடு கட்டி குறை நிற்குது, வண்டி வாங்கின வீண் செலவு வந்துக்கிட்டே இருக்குது, குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் 2 மாதமாக கேளுங்க, எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் கிளம்பியிருக்கும். அப்படின்னா வேலை ஒத்துக்க தரங்களை பார்த்துருப்பீங்க. கடன் தலைக்கு மேலே ஏறி இருக்கும். என்னால் சமாளிக்க முடியல. யார் யார் தசாபதி சரியில்லையோ, எனக்கு கடன் என்னால் சமாளிக்க முடியல, அப்படியே புழிஞ்சு எடுக்கிறாரு அப்படிம்பாங்க. திருமண தடை ரொம்ப இருக்குது. இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி போனோம். குழந்தைக்கானே நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது என்ன காரணம்? எனக்கு அப்பா சொத்து அம்மா சொத்தில் வில்லங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. படிக்கக்கூடிய மாணவன்லாம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இருக்குது. என்னுடைய குழந்தை நல்லா படித்து ஏன் படிக்கவே வர மாட்டேது. நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் பாஸ் பண்ண நல்லாயிருக்கும், அதுவும் தடங்களாக இருக்குது. தொழிலில் ஒரு கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கேளுங்க, சும்மா கேளுங்க, மறுப்பே சொல்ல மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க. ஆமாம் இருந்துச்சு, பிரச்சனை இருக்குது, நல்ல ஒரு சேமிப்பு வருமானம் இல்லை, ஒரு கலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது இந்த கன்னி கன்னி கன்னி. இப்போ பாருங்கள் கொடுக்கும் பாருங்கள் கன்னி யோகத்தை. எப்படி இப்போ கொடுக்கும் பாருங்கள் கன்னிக்கு யோகத்தை. சரியாந்திர நேரம் பார்த்துக்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம், சூப்பரான யோகமான நேரம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரும் பாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கன்னிராசிங்க. இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் வரலன்னா திருப்பி கேளுங்க. வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போக போகிறீங்க வேலை உத்தியோகத்தில். கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் தலைமை பொறுப்பு எப்படி சொல்லுவீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குற. அப்போ தலைமை பொறுப்பு போவீங்களா போக மாட்டிங்களா? போகணும் தானே, போய் தானே ஆகணும். சனி பகவான் வேலைக்கு உள்ளக்காரங்க, வருமானத்தை கொடுக்க காசு உள்ளக்காரங்க சுக்கிரனுங்க. 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிர பகவானுங்க உங்கள் ராசியை பார்க்குதே. இப்போ போகணுமா போகக்கூடாதா? ஏன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை எல்லாமே இருக்கும். எதுவுமே இருக்காது. சுக்கிர பகவான் சனி பகவான் நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே யோகம் ஜாக்பாட் உங்களுக்கு தான். இப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். எதுவுமே கவலைப்படாதீங்க. எப்படி கன்னிராசி எதுக்குமே கலங்கக்கூடாது. இப்போ வீடோ இடத்தோ பூமி சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு வில்லங்க இருந்தாலும் எந்த கேஸாக இருந்தாலும் சரி, இப்போ எடுத்து நீங்கள் நடத்தணும், விடக்கூடாது. இப்போ எடுத்து நடத்தணும். உங்கள் என் மேலே வழக்கு இருக்குங்க, மூவ் பண்ணலாமா? இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேலை மாறணுங்க. 10 கம்பெனிக்கு ரெசியூம் கொடுத்து வச்சுருக்கீங்க, வெளிநாடு போகணும், வேலை மாற்றணுங்க. இப்போ மாற்றுவீங்க. வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் தேடி வரும். வேலை உத்தியத்தில் ஒரு சேஞ்ச் கிடைச்சே தீரும். வேலை உத்தியத்தில் மேலே அதிட்ட கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க இந்த சுக்கிர பகவான் கிரக பயிற்சியில் பாருங்கள். அப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எந்த பேங்கில் போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி, லோன் உடனே திருப்பி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும் லோனு. இப்போ காசு பணம் வருது இல்லை, ஒன்றும் கடன் வாங்கி நகை எடுக்கணும், இல்லை வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அழகான பொருள் வாங்கணும். எப்படி அழகான பொருள் வாங்கணும், இல்லை நல்ல மனைவி அமையணும், எப்படி நல்ல அமையணும், நல்ல குழந்தை அமையணும். இதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது. பொன் பொருள் நகை சேமிப்பு பணம் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். கவலையை விட்டுருங்க, உங்களுடைய கவலையை தூக்கி போடுங்க. அதான் சொல்லலை, மகாலட்சுமி யோகம் செம்மையாக வேலை செய்ய போகுது. வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய யோகம், தொழிலில் சாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதபதி தசாபதி பண்ணி பாருங்க. அதில் தொழிலில் எந்த நஷ்டமும் வராது உங்களுக்கு. ஏன்னு சொல்லுங்கள், தொழில்கார அதிபதி சாரத்துலேருந்து சனி பகவான் போகிறார். சனியுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் போவாருங்க. அப்போ தொழிலில் பயங்கரமான அனுகூலத்தை கொடுப்பாங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரைய பண்ணாமல் ஜாதபதம் மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க, ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க, ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க,
இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஆசைப்பட்ட விஷயம் இப்போ அனுகூலமான உள்ள நேரம் உங்களுக்கு செம்மையாக இருக்குது. இந்த சுக்கிரன் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் இப்போ உச்சமாகிறாரு. அதனால தான் இந்த வீடியோ எல்லாருமே விட்டுறக்கூடாது, பார்த்துக்குங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசியான என்னன்னு பார்த்து எடுங்க. எல்லாரும் அவசரப்படுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன யோகமாக இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். 5ஆம் வீட்டு அதிபரோடு சேர்ந்து வருமானம் சேர்ந்து இணைஞ்சிட்டாரு. அப்போ காதல், பணம், பொன், பொருள், நகை, சேமிப்பு, ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரணும். இதுதான் சுக்கிரன் செய்யக்கூடிய வேலை. அப்போ ஜாதகம் நல்லா இருந்தால் நடக்குமா நடக்காதா? நடக்கணும்ல. இப்போ எல்லாருமே செக் பண்ணி நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இல்லை சித்திரை, முதல் நட்சத்திரம் உத்திரம் வரும். கடைசிலாம் சித்திரம் வரும். உத்திரத்தில் பிறந்த தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். ஆனால் நல்ல வேலை இல்லை, கடன் பிரச்சனை இருக்குது, பகை பிரச்சனை இருக்குது, மருத்துவ செலவு பண்ணி கேளுங்களேன். இப்போ பயங்கரமாக 2-3 மாதமாக ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு குழப்பத்தை தள்ளிட்டாங்க. ஏன்னா சூரியன் வந்து பகை வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதனால உங்களுக்கு அங்கே தரங்களை கொடுத்து விட்டார். கேட்டுங்க, சொல்லுவாங்க. வேலை உத்தியம் நல்லா இல்லை, நிம்மதி இல்லை, படிப்புகள் சரியாக அமையலை, தொழில் உத்தியம் சரியாக அமையலை, திருமண வாழ்க்கை ஒரு மந்தமாக இருக்குது, சுலவாக எல்லாமே ஒரு சோம்பேறியாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா சோம்பேறியான இடத்துல போய் இங்கே உட்காந்து சூரியன், ஆனால் உங்களுக்கு எதுவுமே பாதிக்காது. ஏன்னா சூரியன் வந்து சுக்கிர பகவானுக்கு எப்படியாவது தொற்றுவார். திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க, நல்ல வேலை கிடைக்குங்க, கணவனுக்கோ மனைவிக்கோ சூப்பர் வேலை கிடைக்குங்க, பதவி உயர்வு தேடி வருங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரத்தில் பிறகு தான். இப்போ சூப்பராக இருக்கும். தொழில், உத்தியோகம், வருமானம், திருமண பேச்சு, சுபகாரியம், சுபசெலவு எல்லாமே தேடி வரும். எப்போ உங்களுக்கு மார்ச் மாதம் கரெக்டாக 15-17 அப்புறம் பாருங்கள் எல்லாமே வெற்றியாக வரும் பாருங்க. இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்ரும். வெளிநாடு, வெளியூர், வண்டி, வீடு, அரசாங்கம், அரசியல் சாதிக்கக்கூடியவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்தமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்பனையான குணம் இருக்கும். எல்லா கலையும் விரும்புவாங்க. பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். நீங்கள் அஸ்தத்தில் பிறந்தா கலை, இசை, கலை, ஓவியம் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு வேலையை உருப்படியாக பார்ப்பாங்க. உணவு, சமையல்களை எதாக இருந்தாலும் சரி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அஸ்தத்தில் பிறந்தா இப்போவே எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார். லாபம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்குங்க. யார் இந்த அஸ்தத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் தேடி வரும். பார்த்துக்குங்க. இப்போ நான் கமிஷன் வியாபாரம் பண்ணுறேன், ஆசிரியர் வேலை பார்க்குறேன், நகரை வச்சுருக்கேன், ஏதாச்சும் ஒரு பொருள் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடங்களை பார்த்தாங்க, இப்போ நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை பார்த்தாங்க சொல்லவுக்கு வார்த்தையில் அந்த அளவுக்கு கஷ்டம். தொழில் கஷ்டம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வண்டி வாகனம் வீண் செலவு. நிறைய பேர் பாருங்கள் நெருப்பு சார்ந்த வேலை, டிரைவர் வேலை, மருத்துவ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க. இந்த கஷ்டமான வேலைலாம் நிறைய பேர் இந்த சித்திரத்தில் பார்த்தாங்க நிறைய பேர் பண்ணுவீங்க. இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். பார்த்துங்க. வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் தேடி வர போகிறாங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போகிறீங்க. உங்களுடைய பிளானே வேலை, தொழில், உத்தியோகம் இதை பற்றி சிந்திப்பீங்க. அதான் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா புளிஞ்சு விட்டார். ஒரு 45 நாள் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தீங்க. இனிமேல் அந்த கஷ்டமே வராது. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, சுக்கிர பகவான் பார்வையால் உங்கள் வாழ்க்கை வசந்தமான நிறமாகவே அமைகிறது.